பருத்திவீரன் படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அதில் வந்து வந்தனமையா வந்தனம்னு சொல்லிட்டு அது வந்து வரும்பொழுது வாங்கி வந்த மலைக்கோணாறு சந்தனம்னு சொல்லிட்டு அது நான் ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தேன். அந்த மலைக்கோணார் சந்தன கடை வந்து மதுரையில் இந்த ஸ்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட்னு இல்லை எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபேமஸ் ஜிகர்தண்டா கிடைக்குது. மதுரை விளக்குத்தூண்ல ஏன் ஸ்பெசிஃபிக்காக சாப்பிடணும் அப்படின்னா சுல்தான் கடையில் பிரியாணியும் பரோட்டாவும் அடித்து விட்டு நல்லி பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தது வந்து ஜிகர்தண்டா கடைக்கு போகலான்னு யோசிச்சேன்ல. அதுக்கு முன்னாடி டக்குன்னு எனக்கு ஒரு ஸ்பாட் ஒன்று ஞாபகம் வந்தது. பருத்திவீரன் படத்தில் ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அதில் வந்து வரும்பொழுது வாங்கி வந்த மலைக்கோணாறு சந்தனம்னு சொல்லிட்டு அது நான் ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்துருந்தேன். அந்த மலைக்கோணார் சந்தன கடை வந்து மதுரையில் இந்த ஸ்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதையும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நான் அந்த கடைக்கு தான் போகிறேன். அந்த கடைக்கு போயிட்டு நேராக ஜிகர்தண்டா கடைக்கு போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஏன்டா ஜிகர்தண்டா தான் இப்போ எல்லா இடத்துலையும் பிரான்ச் வந்துருச்சு, மதுரையில் அங்கே ஏன் போய் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க, வாய்தான் அப்படிங்கிற சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. ஓகேவா? வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மலைக்கோணார் சந்தன கடையோடைய அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு லிங்க் வந்து லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வர வழியில் நிறைய இடத்துல அந்த சந்தன வாசனை குபீர்னு இருக்குது. பட் அந்த கடையில் என்ன அப்படி அத்தன்டிசிட்டி அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை மதுரையிலிருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மலைக்கோணார் சந்தன கடை வந்து அவ்வளோ ஃபேமஸா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அந்த பாட்டில் பார்த்தது அப்புறம் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். அதை தவிர்த்து எனக்கு அதோட பாப்புலாரிட்டியை பற்றி பெருசாக தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கடா ஸோ நான் சொன்ன அந்த மலைக்கோணார் சந்தன கடை இதுதான் கூகுள் மேப்ஸ் வந்து கரெக்டாக ரீடைரக்ட் பண்ணுது. நாங்களும் கூகுள் மேப்ஸ் பார்த்து தான் வந்தோம். ஸோ டூ யூஸ் இட். இந்த கடை வந்து இதோட அத்தன்டிசிட்டி என்ன அப்படின்னா இது ரொம்ப பழைய கடை. அந்த பாட்டிலையும் அப்படியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பழைய கடை. போயிட்டு சந்தனத்தோட ப்ரைஸ் என்னன்னு கேட்போம். இது வந்து சந்தன கட்டையெல்லாம் இல்லை, சாண்டில் பேஸ்ட். தேங்கப்பா கவகமான இருக்கு. இங்கே வந்து சந்தனம் வந்து 20 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் தராங்க. 50 ரூபாய்க்கு வந்து 100 கிராம். பன்னீர் வாசனை பயங்கரமாக இருக்கு. பார்த்தீங்களா ஆனபிள் பொம்மை. ஐ திங்க் இவர் தான் அந்த மலைக்கோணார் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க கடை. ரொம்ப சின்ன கடை தான். அவங்க சந்தனமே அந்த மாதிரி தான் இருக்குது. பூஜை சாமான் பொருட்கள்லாம் நிறைய விற்கிறாங்க இங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அதில் இந்த சந்தனம் வந்து கொஞ்சம் பாப்புலர் உங்கள் கடையில். ஸோ இது வந்து அந்த மலைக்கோணார் சந்தனம். இது வந்து 20 ரூபா. இது எவ்வளோ கிராம் இருக்குன்னு எனக்கு தெரியல. 50 ரூபாய்க்கு வந்து 100 கிராம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வெட்டு பேஸ்ட் தான் இது. அப்படி இது எவ்வளோ நாளைங்க நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது ஒரு மினி பக்கெட்னு வச்சுக்கோங்களேன். பக்கெட் லிஸ்ட்டில் ஒரு சின்ன பக்கெட் லிஸ்ட் இது. மலைக்கோணார் சந்தனம் வாங்கணுன்ட்டு எங்கள் மாமா ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், அந்த மலைக்கோணார் சந்தனத்தை ஒரு முறை வாங்கி ட்ரை பண்ணுன்ட்டு. மேபி இது எங்கள் மாமா கூட கிஃப்டாக கூட இருக்கலாம். அடுத்து ஜிகர்தண்டா கடைக்கு போகலாமா? நவ் ஜிகர்தண்டா ஃபேமஸ் ஜிகர்தண்டா விளக்குத்தூண். அதுதான் வந்து ஓஜி ஷாப்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இங்கே லெஃப்ட் சைடில் தெரியுதா ஒரு ரோஸ் கலர்? இதோ உங்களுக்காக. ஆமாம் இந்த லெஃப்ட் தான். இல்லை வெயிட் பண்ணியே போய்க்கலாம். அது ஃப்ரீ லெஃப்டாக இருந்தாலும் தெரியாமல் போகணும். இதுதாங்க அந்த ஜிகர்தண்டா ஃபேமஸ் ஜிகர்தண்டா. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்குன்னு. ஓகே இங்கே உங்களுக்கு பேரிகார்ட் மறைக்குது. நாங்கள் கிட்ட போய் காட்டுறேன் எவ்வளோ ரஷ் இருக்குன்னு. நான் ஃபஸ்ட் டைம் மதுரை வந்தப்போ கிஷோர் தான் என் கூட வந்திருந்தான். அவன் என்கிட்ட என்ன கேட்டானா, இங்கே போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். எல்லா இடத்துலையும் ஒரே ஜிகர்தண்டா தானே, இதில் போய் என்ன இருக்குன்னு நான் விட்டுட்டேன். பட் அதுக்கு அடுத்த முறை நானும் அஃப்ரீடியும் வந்திருந்தோம். அந்த டைம் தான் சரி இப்போ சும்மா போய் சாப்பிட்டு பார்ப்போமேன்னு போய் சாப்பிட்டது. அப்போது எனக்கு அது பெரிய ரியலைசேஷன். மதுரைக்கு எப்போ வந்தாலும் விளக்குத்தூணில் பர்டிகுலராக போயிட்டு நம்ம வந்து ஜிகர்தண்டா சாப்பிடணுங்கிறது. காரணம் அந்த அத்தன்டிசிட்டி தான். இது வந்து எனக்கு மற்ற டிஸ்ட்ரிக்டில் நிச்சயமாக கிடைக்கல. நான் நிறைய இடத்துல சாப்பிட்டுட்டேன். வேலூர்லையாக இருக்கட்டும், ராணிப்பேட்டையிலையாக இருக்கட்டும், சென்னையிலையுமே நான் சாப்பிட்ருக்கேன் ஜிகர்தண்டா. எனக்கு அந்த இங்கே சாப்பிட்ட எனக்கு அந்த டேஸ்ட் அண்ட் ஃபீல், டேஸ்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாம், அந்த ஃபீல் இல்லை.
ரஷ் பாருங்க. இவங்களே எல்லா இடத்துலையும் பிரான்ச்சும் வச்சுட்டு இப்படி ஒரு போனும் வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல டிஃபரன்ஸ். முருகன் இட்லி கடையில் சாப்பிடுவேன். அங்கே சாப்பிட்டது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் ஆனால் இது அதை விட செம்மையாக இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிட்டது கூட இந்த அளவுக்கு ஃபிட்னஸாக இல்லை. லாஸ்ட் டைம் வந்து மதுரையிலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது ஒரு ஜிகர்தண்டா ஷாப்பு. அங்கே போயிட்டு சாப்பிட்டோம். என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த ஐஸ்கிரீம் இருக்குல்ல, இது வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து அந்த பொருளை இங்கேருந்து செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த ஐஸ்கிரீம் வந்து ஃப்ரீஸ் ஆகலை, ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகி ஒரு மாதிரி நரநரன்னு இருக்கும் அந்த ஐஸ்கிரீம். அதே மாதிரி பால் ஏடு இங்கே நிறைய இருக்கு. இந்த டம்ளர் 80 ரூபா. லைட்டாக இருக்குல்ல, நல்லா உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும். இந்த டேஸ்ட் வந்து அந்த ஒரு மாதிரி நாக்கில் நிற்குது. அந்த பால் வந்து டார்க்கன் ஆனது சூப்பராக இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மதுரைக்கே வந்தாலும் மதுரையிலே வந்து வேறு பிரான்ச் எல்லாம் இருக்கும்ல, ஃபேமஸ் ஜிகர்தண்டாவோடது, அங்கெல்லாம் போகாதீங்க. ஓஜி ஷாப் இங்கே வாங்க, இங்கே ட்ரை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். ஓகே, இது போர் அடிக்குதுன்னா அடுத்து அந்த மாப்பிள்ளை ஜூஸ் இருக்கு, நைனார் ஜூஸ் கார்னர்ல, அது போங்க. எஸ், இத்துடன் வந்து நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்புறோம். அண்ட் இந்த வீடியோவும் இந்த இடத்துல முடியுது. மதுரைக்காரங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, தாங்க முடியலையே, மதுரைக்காரங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்னது உண்மைதானா, இந்த ஜிகர்தண்டா வந்து விளக்குத்தூண்ல தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குதாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்து இன்னொரு நல்ல ஃபுட் ஸ்பாட்லயோ இல்லை நல்ல ஒரு கண்டென்ட்ல சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் சூர்யா. இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். பாய் பாய். பாய் பாய். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யா ப்ரோஸ்.